தனுசு ராசினியர்களுக்கு வணக்கம். நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி முதல் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும் என்ற வகையில் தனுசு ராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, குறிப்பா இந்த வாரத்தில் தனுசு ராசினியர்களான உங்களுக்கு ஏற்பட போகும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ராகு மற்றும் குரு ஆகியோர் அனுகூல நிலையில சஞ்சரிக்கிறாங்க. ஜென்ம ராசியில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருப்பதால உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை மீறி செலவுகள் பண பிரச்சனையை ஏற்படுத்துங்க. சிறு விஷயங்களுக்கு கூட நீங்கள் அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. நெருங்கிய உறவினர்களிடையே வாக்குவாதம், கருத்து வேற்றுமையும் ஒற்றுமை குறைவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளின் படிப்பில் பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஏது செய்கிறார்கள் என்பதை அடிக்கடி கவனித்துக் கொள்வது நல்லது. அதே போல் தனுசு ராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகள் மேற்கொண்டு வருபவர்களுக்கு இவ்வளவு நாட்களாக இந்த முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி இந்த வாரத்தில் ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. அதே போல் மருத்துவ செலவுகள் தவிர்க்க இயலாதவையா அமையும். இந்த மருத்துவ செலவுகளுக்கு பதிலாக சுப செலவுகளை மேற்கொள்வது இந்த மருத்துவ செலவுகளை குறைத்து கொள்ள உதவுங்க. அதே போல் குடும்பத்தின் எதிர்காலம் பற்றிய கற்பனையான கவலைகள் மனதை அரிக்குங்க. என்றோ பட்ட பழைய கடன் நீடிப்பதால அமைதி குறையுங்க. அந்த கடனை அடைப்பதற்கான முயற்சிகளை இந்த வாரத்தில் நீங்கள் மேற்கொள்ள இருக்கீங்க. அந்த முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்கு. அதே போல தனுசு ராசினியர்கள் வெளிநாட்டு பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளையின் வருகை குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க. சிலருக்கு வசதியான வீட்டிற்கு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு. சொந்த வீடு அமைவதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதிதாக இடம் வாங்குவது, நிலம் வாங்குவது அல்லது வீடு வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதனால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து அனுகூலமாக சஞ்சரிப்பதால நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் நிம்மதியாக பணியாற்ற முடியுங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்தும். தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் சிறு ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு ஆகியவை கிடைக்க இருக்கு. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் நண்பர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. வெளிநாடு செல்வதற்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. அளவோடு உற்பத்தியை அதிகரித்துக் கொள்ளலாம். அதே போல் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க. சிறு அளவில் உற்பத்தியை அதிகரிக்கலாம். அதே போல் புதிய கிளைகள் ஆரம்பிப்பதற்கு கிரக நிலைகள் உங்களுக்கு உதவிகரமாக அமைந்திருக்கும் பட்சத்தில் அதற்கான முயற்சிகளையும் இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சக கூட்டாளிகள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவாங்க. அதே போல் ஏற்றுமதி துறையினருக்கு
சிலருக்கு லாபகரமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் ஒரு சிலருக்கு கிடைக்க இருக்கு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. தனுசு ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் இக்காலகட்டத்தில் சுபபலம் பெற்று வளம் வருவதால் கலைத்துறை அன்பர்களுக்கு நல்ல ஒரு வருமானம் இந்த வாரத்தில் கிடைக்க இருக்கு. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற கிரக நிலைகள் அனுகூலமாக இருக்குங்க. புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தும். அதே போல் சினிமா துறையின் படப்பிடிப்பிற்காக வெளி மாநிலங்களுக்கு சென்று வர வேண்டியிருக்கும். தற்கால தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு ஒன்றிற்கு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. தனுசு ராசியை சேர்ந்த கலைத்துறையில் உள்ள கர்நாடக சங்கீத வித்வான்கள், வீணை, நாதஸ்வரம், வயலின் கலைஞர்கள் ஆகியோருக்கு மிகவும் அனுகூலமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பல கலை நிகழ்ச்சிகள் உங்களை தேடி வருங்க. வருமானம் உயர இருக்கு. ஒரு சிலருக்கு வெளிநாடுகளுக்கு சென்று கர்நாடக சங்கீத வித்வான்கள், வீணை, நாதஸ்வரம், வயலின் கலைஞர்கள் ஆகியோருக்கு மிகவும் அனுகூலமான ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பல கலை நிகழ்ச்சிகள் உங்களை தேடி வருங்க. அதே போல வருமானம் உயர இருக்கு. ஒரு சிலருக்கு வெளிநாடுகளுக்கு சென்று கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்புகள் தேடி வர இருக்கு. சிலருக்கு விருது கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. தனுசு ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் அடுத்த 7 நாட்களில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது, அரசியல் துறைக்கு அதிகாரம் படைத்த சுக்கிரன் அவருடைய பூரண சுபபலத்துடன் விளங்குவதால் கட்சியில் மரியாதையையும் உங்கள் மீது நம்பிக்கையையும் அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாம நிகழ இருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் முக்கிய பொறுப்போ அல்லது பதவியோ கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிப்பதால அதன் பலனை நீங்கள் முழுமையாக இக்காலகட்டங்களில் அனுபவிக்க முடியும். தேர்வுகள்ல சிறந்து விளங்குவீங்க. விளையாட்டு போட்டிகள், பேச்சு போட்டிகள் ஆகியவற்றிலும் வெற்றி பெற கிரக நிலைகள் உங்களுக்கு பக்கபலமாக மாணவ மாணவிகளுக்கு அமையிருக்கு. அதே போல் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. கிரக நிலைகள் சுபபலம் பெற்று விளங்குவதால் பிரசித்தி பெற்று சர்வ கலாசாலையில் எளிதில் இடமும் அனுமதியும் கிடைக்குங்க. இது ஒரு அரிய சந்தர்ப்பம். இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை இழந்து விடாதீங்கள். கிரகங்கள் அனைத்து சதா சர்வ காலமும் சுழன்று கொண்டேதாங்க இருக்கின்றது. அதனால் சந்தர்ப்பங்கள் கிடைப்பது மிகவும் அரிது. கிடைக்கும் போது அவற்றை பயன்படுத்திக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, விவசாயத்துறை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு விளங்குகிறதுங்க. பூமிக்காரகரான இத்தருணங்களை சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் வெளிநாடு சென்று வர நல்ல வாய்ப்புகள் உருவாகும். சிலருக்கு உதவி தொகையும் கிடைக்க கொடுங்க. முயற்சி செய்யுங்கள். முயற்சி திருவினையாக்கும் வாய்ப்பு கிடைப்பது அரிது. சிலருக்கு புதிய விளைநிலம், கால்நடைகளும் நவீன விவசாய உபகரண பொருட்களும் வாங்க வசதி ஏற்படுங்க. வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சுக்கிரனின் முழு ஆதரவும் உங்களுக்கு உள்ளதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக குறிப்பிட்டு காட்டுதுங்க. விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். திருமண வயதுள்ள கன்னியருக்கு மனம் போல் மாங்கல்யம் அமையுங்க. வேலைக்கு முயற்சித்து மனிதருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள்ல நீங்கள் தாராளமாக இறங்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வைத்தீஸ்வரன் கோவில் தரிசனம் செவ்வாயின் தீவிரத்தை குறைக்குங்க. உடலில் அதிக உஷ்ணத்தினால் ஏற்படும் பாதிப்பிற்கு ஏற்ற ஒரு பரிகாரமா இப்பரிகாரம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது.